இந்த ஆளு சரக்கடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை எடுக்கிறாரு. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து டிவி சரியா வேலை செய்யாது. அது கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இவர் வீட்டை விட்டு வேற ஏதோ இடத்துக்கு போன மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகும். இவரோட கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இன்விசிபிள் ஆகும். சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. திடீர்னு ஏதோ ஒரு காட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. வீட்டுல இருந்த தர அப்படியே தண்ணியா மாறிடும். என்ன நடக்குதுன்னு இந்த ஆளுக்கு சுத்தமா புரியாது. இவரோட வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வேற எங்கேயோ வந்த மாதிரி ஃபீல் ஆகும். அவர் பக்கத்துல ஒரு முதல்ல இவரை பார்த்து நேரா நடந்து வரும். சடனா பார்த்தா பின்னாடியில இருந்து ஒரு சோல்ஜர் வரான். அவன்கிட்ட இருக்க வாளை வச்சு இவனை வெட்டுறக்காக வந்துடுறான். அவ்வளவுதான், நம்ம மேல வெட்டி விழுந்துருச்சு நினைச்சு கண்ணை மூடுறான். பார்த்தா இவனோட ரூம்ல இருக்கான். நடந்ததுலாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகும். கீழே தரையில இருக்க வெட்ட பார்த்துட்டு தான் நடந்ததுலாம் உண்மைன்னு சொல்லிட்டு இவன் புரிஞ்சுக்கிறான். அது எப்படி கனவா இருந்தா உண்மையான லைஃப்ல எங்கேயோ வெட்டி விழுந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இது உண்மையா செக் பண்றதுக்காக ஒரு கேமரா எடுத்து பிக்ஸ் பண்ணி அது முன்னாடி போய் அந்த மாத்திரையை சாப்பிடுறான். கரெக்டா மாத்திரை சாப்பிட்டு ஒரு 10 செகண்ட்ல அதே மாதிரி நடக்குது. இந்த டைம் வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அந்த இடத்த சுத்தி பார்த்தா ஃபுல்லா பனியா தான் இருக்கு. கண்ணு கெட்டின தூரத்துல யாரும் நிக்கிற மாதிரியும் தெரியல, எந்த வீடு இருக்கிற மாதிரி தெரியல. டைம் ஆக ஆக பயங்கரமா குளிர ஆரம்பிக்கும். கரெக்டா 7 நிமிஷம் ஆன உடனே இவனோட வீட்டுக்கே திரும்பி வந்துடுறான். இது எல்லாமே அந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறான். அந்த மாத்திரையை சாப்பிட்டா வேற ஒரு டைம் லைன்ல வேற ஒரு இடத்துல, அது மட்டும் இல்லாம வெறும் 7 நிமிஷம் தான் அங்க இருக்க முடியும். அவன்கிட்ட இருக்க எல்லா மாத்திரையும் எடுத்துக்கிட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறான். சொட்டரை போட்டுக்கிட்டு கையில நிறைய மரக்கட்டை எடுத்துக்கிட்டு அந்த மாத்திரையை சாப்பிட்டு